ஹாய் ஹால், வெல்கம் டு லோகு சுமியா vlogs. நாங்கள் வந்து இப்போ டெக்ஸ்ட் வேலியில் அவதார் உலகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ போட்டிருந்தேன்னு சொன்னதுனால வந்து பார்க்க வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் வேலியில் போடும்போது எப்போவுமே வேறு மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நல்லா டிஃப்ரென்ஸாக சூப்பராக இருந்தது. லைட்ஸ்லாம் ஒரு மாதிரி அவதார் உலகத்தில் போன மாதிரியே ஒரு ஃபீலு. பசங்களுக்கு கூட்டிகிட்டு போனாலே ஒரே என்ஜாய்மெண்ட் தான். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வர்த்துன்னே நான் சொல்வேன் இந்த வாட்டி. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எஃபெக்ட்லாம் செம்மையாக இருந்தது. நல்லா உள்ளே போகும்போது கூட கூலிங்காக நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த இந்த லைட்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த லைட்லலாம் நின்று எல்லோரும் எடுத்து ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் ஃபோட்டோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை, ஆனால் வீடியோ நல்லாவே வந்திருந்தது. இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. சஞ்சீவ் ஜெகன்லாம் செம்ம என்ஜாய். நானே அதை பார்த்தோன்னே ஏதோ அவதார் உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகி நானுமே குழந்தையாட்டம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போக போக அங்கே பார்த்தீங்கன்னா டைனோசர்லாம் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி அட்டையில் வந்து வச்சுருப்பாங்க, மூவே ஆகாது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படி இப்படி அப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி டைனோசர் எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, என் பையன் கையே வைக்கல முதல்ல, ஒரு செம்ம அழுகு அதை பார்த்துட்டு. சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போக போக இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே போனோடனே அப்படி சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் போகும்போது மணி ஒரு 4:30 மணி இருக்கும். சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள் எப்படி பயப்படுறான். அவங்க அப்பா கை வைக்க சொல்கிறாங்க, ஆனால் வைக்க மாட்டேன்றான். பயம், கடிச்சிடும்னு பயமாமா. ஒரிஜினல் டைனோசர் மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது, சவுண்டுக்கு எல்லாமே. வாயை திறந்து போடுது. அட்டையிலே தான் செட் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. அது தொட்டும் போது நம்மளுக்கு தெரிஞ்சுது அட்டை மாதிரி தான் இருந்தது. பட் அதை வந்து பார்க்கும்போது ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்தது. இந்த சைடு 2, அந்த சைடு 1, என்ட்ரன்ஸில் 1ன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. இது பல்லெல்லாம் பாருங்கள். இது பேர் என்னன்னு தெரியல, பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இது ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. பட் இது முடிஞ்சிருச்சு. ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணிட்டோம். பட் நல்லா இருந்தது ஃபீல். இதை தாண்டி உள்ளே போனோம்னா இன்னும் நல்லா அந்த நான் சொன்ன இந்த பொம்மை மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே இருந்தது. நல்லா இருந்தது. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸாக இருந்தது. இங்கே பாருங்க எப்படி மண்டை ஆட்டுதுங்க. எல்லோரும் நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. மரக்கொத்தி பறவை மாதிரி, கிளி, குருவி, அதை பாருங்க, வவ்வால் தொங்குது. அப்புறம் ரோபோட்டிக், நம்ம வந்து ரோபோட்டிக்கு வந்து இங்கே அழகாக பசங்க வந்து பார்த்து விளையாடிட்டு வந்தாங்க. ரோபோட்டிக் கூட இருந்தது இங்கே. அழகாக எல்லோரும் கை கொடுத்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ரோபோட்டை. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஜெகன் போய் கை கேட்க போகிறோம். அவருக்கு ஒரே சந்தோஷம். ரோபோ ஆடுறது, அவர் ஆடுறாரு.
அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா இதுதான் சூப்பர் பாயிண்ட்டு, 3D வியூ. 3D வியூக்கு வந்துட்டோம் நாங்கள். இது எல்லாமே சேர்த்து தான் 100 ருபீஸ் தான். டிக்கெட் என்ட்ரன்ஸ்லேயே வாங்கின ஃபீஸ் தான் இது. என்னமோ நாங்கள் 3D உலகத்தில் உண்மையாக அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. அப்படியே நிற்கிறோம், அப்படியே செம்ம என்ஜாய். அப்படியே நாங்கள் அதுக்குள்ளேயே போயிட்டோம். செம்ம என்ஜாய். சூப்பராக இருந்தது. 3D ஃபஸ்ட் டைம் ஈரோட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் நம்ம வெளிநாட்டில் அந்த மாதிரி தானே நம்ம போய் பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்ம அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியாது. நம்ம ஈரோட்டில் கொண்டு வரும்போது பார்த்தா தான் உண்டு. ஸோ இந்த அளவுக்கு வர்த்திருக்கோம் நாங்கள் நினைக்கவே இல்லை. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டு காட்டுவாங்கன்னு நினச்சோம். பார்த்தா 15 மினிட்ஸ் பக்கம் போட்டு காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது, நல்லா வர்த்தாக இருந்தது, ரியாலிஸ்டிக்காக இருந்தது. என்னமோ நாங்கள் அந்த உலகத்துலேயே போகிற மாதிரியே இருந்தது. கீழே வேறு எஃபெக்ட்டு, அந்த கீழே சவுண்டுக்கு கீழேயும் மூவ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா கடைங்க இதெல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு அப்புறம் வெளியில் வந்தோடனே கடை எல்லாமே இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு கேம்ஸ், ஆஸ் யூஷுவல் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதே கேம்ஸ்லாம் விளையாடலை. நம்மளுக்கு வேணும்னா ஷாப்பிங் பண்ணிவிட்டு கேம்ஸ்லாம் விளையாடிட்டு வரலாம். அப்படி நாங்கள் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் ஷார்ட்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க, விளாக்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த விளாக்ஸு கண்டிப்பாக நாங்கள் டெய்லி போடுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், விளாக்ஸ் எல்லாமே பாருங்கள்.
Thank you for watching. Keep your support Logo Sumit channel.